மது அருந்துகிறாரோ, ஒரு முஸ்லீம் என்பவர், முஃமின் என்பவர் மது அருந்த மாட்டார். அப்படி மது அருந்தினால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. அது இது போன்ற தேவையில்லாத கலாச்சாரங்கள், கொண்டாட்டங்கள் கொண்டாட்டுகிறோம், புதிய நாட்களை வரவேற்கிறோம் என்று எத்தனையோ முஃமின்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கொண்டாட்டம் என்றாலே அங்கு குடிதான் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. குடி, மது, இதுவால் கெட்டு போன குடும்பங்கள் எத்தனையோ எத்தனை குடும்பங்கள் கெட்டு போய்விட்டது. எத்தனை குழந்தைகள், எத்தனை ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எத்தனை பேர் நடுத்தெருவில் நிற்கிறார்கள் குடியின் காரணமாக. ஒரு வீட்டுக்கு பெண்ணை விசாரிக்க வருதுன்னு சொல்றாங்களே, புள்ள நல்ல அழகான பிள்ளைங்க, லட்சணமான பிள்ளைங்க, ஒழுக்கமான பிள்ளைங்க, என்னங்க அவங்க அத்தா கொஞ்சம் குடிப்பாரு. மாப்பிள்ளை விசாரிக்க வருகிறார்கள். மாப்பிள்ளை நல்ல லட்சணமான மாப்பிள்ளைங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளைங்க, நல்ல மாப்பிள்ளை தான். ஆனா என்ன, அவங்க அத்தா கொஞ்சம் குடியாருங்க. பிள்ளைகள் என்னங்க, எவ்வளவு பெரிய மோசங்கள்! பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், மது அருந்தக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுகிறார்கள். நாளை சமுதாயத்திலே அந்த பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. குடிகாரருடைய மகன் என்று பேசுகிறார்கள், குடிகாரருடைய பிள்ளை என்று பேசுகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கே போனாலும் என்ன பேசுற நீ, ரொம்ப ஓவரா பேசுற, குடிகாரர் பத்த ஆளுதான் நீ.